வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து புதிய புத்தகம். ஸோ 10th தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இலக்கண பகுதி எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா தொகை நிலை தொடர்கள். ஸோ ஃபர்ஸ்ட்ல தொகை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொகை என்ன துக்கி மறைந்து வர்றது தான் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மறைந்து வரக்கூடிய தொடர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்க, நீர் பருகினான்ன்றது ஒரு சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லலாம். வெண்சங்கு ஊதினான்ன்றது ஒரு சொற்றொடர். ஸோ இப்போ சொற்றொடர் என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தொகை நிலை தொடர். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை பற்றி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தொகை நிலை தொடர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும். இப்போ பெயர் சொல்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ மாடுன்றது ஒரு பெயர் சொல், அதோடு வினை சொல்லும். வினைச்சொல் என்னன்றது ஒரு செயல் செய்யறது தான் வினைச்சொல். மாடு மேய்ந்தது, மாடுன்றது ஒரு பெயர் சொல், மேய்ந்ததுன்றது ஒரு வினைச்சொல். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில். ஸோ பெயர் சொல்லோட மாடு மேய்ந்தது அப்படின்னு சொல்லலாம், மாடும் கனகாவும். ஸோ கனகான்றது ஒரு பெயர். ஸோ பெயர் சொல்லோடு வினை சொல்லும் சேரலாம் அல்லது பெயர் சொல்லும் சேரும் போது அந்த தொடரின் இடையில பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி என்ன மறைந்து வந்தா இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளை படிச்சுட்டு மறுபடியும் அந்த தொகை நிலை தொடரை ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க. கரும்பு தின்றான். இங்க கரும்புன்றது ஒரு பெயர் சொல், தின்றான்ன்றது ஒரு வினைச்சொல். இந்த தின்றான் பக்கத்துல இன்னொரு ஒரு பெயர் சொல்லு கூட வரலாம் அப்படின்றத முன்னாடி கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அதான் கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லோட ஒரு வினைச்சொல் வரலாம், இல்ல பெயர் சொல்லோட ஒரு பெயர் சொல்லும் சேரும். அது நடுவுல வேற்றுமை உருபு. ஸோ கரும்பு தின்றான் அப்படின்றதுல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துது. இருந்தாலும் இத்தொடர்ல உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவுல ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. கரும்பு தின்றான்னா கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லுவோம். கரும்பை தின்றான். அப்ப ஐ என்ற உருவு மறைந்து நின்று அந்த பொருளை தர்றதால இது தொகை நிலை தொடர். ஸோ இரண்டு ஒரு தொடர்ல உருபு மறைந்து வருது. ஸோ உருபோ சொற்களோ மறைந்து அது என்னன்னு சொல்லுவோம், தொகை நிலை தொடர்ன்றத சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிங்க, தெளிவா புரியும். தொகை நிலை தொடர் பாத்தீங்கன்னா 6 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தொகை கை அப்படின்னு முடியுதா, தொகை என்னும் போதே கை. அப்போ நீங்க வேற்றுமை, உவமை, உம்மை, அண்மை என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற்றுமை, உவமை, உம்மை, அண்மை, வினை எல்லாமே வருது. பண்பு தொகை மற்றும் அடிஷனலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொகை என்ன கையில் முடிகிற மாதிரி எல்லாம் கோர்வையா படிச்சுக்கோங்க. வேற்றுமை, வினை, உம்மை, ஊமை, அண்மை, அடிஷனலா பண்பு தொகை. ஸோ தொகை நிலை தொடர் 6 வகைப்படும் படிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையில வேற்றுமை உறவு தொக்கி வர்றது. தொகைன்னா அது மறைந்து வந்தாதான் அது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். வேற்றுமை தொகை என்னும் போது என்ன மறைந்து வரும், வேற்றுமை உருபுகளான ஐயால் கூ இன்னது கண் அது மறைந்து வந்திருக்கும். மதுரை சென்றான் அப்படின்றது மதுரைக்கு சென்றான். கூ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்க, ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் என்னென்ன, ஐயால் கூ இன்னது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து பொருள் உணர்த்துவதுதான் வேற்றுமை தொகை எனப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மதுரை சென்றார்னா மதுரைக்கு சென்றார். ஐயால் கூன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. ஸோ இது ஆப்ஷன்ல 4ஆம் வேற்றுமை தொகை கொடுத்திருந்தா 4ஆம் வேற்றுமை தொகையன் போடணும், இல்ல வேற்றுமை தொகையன் மட்டும் ஆப்ஷன்ல இருக்குன்னா வேற்றுமை தொகை எண்ணிட்டு போடணும்.
ஸோ வேற்றுமை உருபுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபுகள் கிடையாது. ஐ என்றது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆல் என்றது 3ஆம் வேற்றுமை, கு என்றது 4ஆம் வேற்றுமை, இன் என்றது 5, அது என்றது 6ஆம் வேற்றுமை, கண் என்றது 7ஆம் வேற்றுமை. அது வந்து மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக. தேர்ப்பாகன். ஸோ தேரன்னா நம்மளுக்கு தெரியும், பார்த்துருக்கோம். பாகன்னா யாரு? அந்த தேரை வந்து ஓட்டக்கூடியவர் தான் வந்து பாகன். இப்போ தேர் பாகன் தான் கொடுத்துருக்காங்க. 2 பெயர் சொல்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பெயர் சொல்லோடு ஆல்ரெடி தொகை நிலையத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ள இருக்கிறது பாருங்க. கரும்பு தின்றான்னா கரும்பு என்றது ஒரு பெயர் சொல், தின்றான் என்றது ஒரு வினைச்சொல் வந்து சேர்ந்திருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பெயர் சொல்லும். ஸோ பெயர் சொல்லோட வந்து வினைச்சொல்லும் வரலாம் அல்லது பெயர் சொல்லும் வரலாம். ஸோ பெயர் சொல்லோடு பெயர் சொல் வந்திருக்கிறது தான் வந்து இந்த தேர்ப்பாகன். அப்படி வரும்போது இடையில வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட, அப்படி மறைந்து வர்றது ஒன்னா இருக்கலாம், இல்ல 1க்கு மேற்பட்ட சொற்களா கூட இருக்கலாம். அப்படி இருந்தா வந்து அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேர்ப்பாகன், தேர் என்றது ஒரு பெயர் சொல், பாகன் என்றது ஒரு பெயர் சொல். இது வந்து என்ன தொக்கி வந்திருக்குன்னா தேரை ஓட்டும் பாகன். தேரை அப்படின்றப்போ ஐ என்ற வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. ஓட்டும் என்ற இடத்துல ஓட்டும் என்ற பொருளை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தையே வந்து என்ன வந்திருக்கு, மறைந்து வந்திருக்கிறதால இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ உருபு வேற்றுமை உருபான ஐ மறந்து வந்ததால உருபும், அந்த ஓட்டும். ஸோ தேர்ப்பாகன், தேர்ப்பாகன்னா அவருடைய செயல் என்ன பொருளை வந்து விளக்குதுன்னா ஓட்டும் அப்படின்ற ஒரு பயனை வந்து குறிக்குது இல்லையா அந்த வார்த்தை. அப்போ அந்த பயனும் வந்து மறைந்து வந்திருக்கிறதால உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ எக்ஸாம்பிளை படிங்க, ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. புரியலன்னா ரிப்பீட்டடா வாசிங்க. கண்டிப்பா ஒரு 2-3 டைம்ஸ் வாசிச்சாவே புரியாதவங்களுக்கு கூட கண்டிப்பா புரியும். இப்படி ஒரு தொடர்ல வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவதுதான் வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். அடுத்து பாருங்க, தமிழ் தொண்டு. தமிழ் என்றது ஒரு பெயர் சொல், தொண்டு என்றது ஒரு பெயர் சொல். அப்போ இதுல என்ன மறைந்து வந்திருக்கு, 2 பெயர் சொல்ல வந்து ஒரு விளக்கம் என்ன எப்படி சொல்லுவோம், தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழ் தொண்டுன்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய ஒரு தண்டு. ஸோ தமிழுக்கு என்றதுல 4ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. செய்யும், ஸோ அந்த பயனை விளக்கக்கூடிய செய்யும் என்ற வார்த்தையும் வந்து மறைந்து வந்திருக்கிறதால இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து வந்து பாருங்க, வினைத்தொகை. வினைத்தொகை வந்து காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகை ஆகும். அதாவது அந்த விளக்கமும் பார்த்துக்கோங்க. காலம் காட்டும் இடைநிலை. ஸோ ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்கன்னா இடைநிலை தான் என்ன பண்ணும், அது வந்து இறந்த காலமா இல்லை நிகழ்காலமா எதிர்காலமான்றது இடைநிலை தான் வந்து காட்டும். அப்படி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும். சென்றான் என்ற இடத்துல ஆண் என்றது வந்து விகுதி. ஸோ முதல்ல வந்து சென்றான், செல்லன்னா பகுதி, ஆனன்னா கடைசியில வர்ற உருபு வந்து விகுதி என்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க ஆல்ரெடி நான் 6th இருந்து 9th வரைக்கும் வந்து இலக்கண பகுதி வந்து போட்டிருக்கேன். அதை தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே 6th 7th 8th 9th 10th அந்த ஆர்டர்ல படிச்சாதான் தெளிவா வந்து புரியும். வினைப்பகுதியை தொடர்ந்து ஸோ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது. ஸோ இப்போ வீசுன்றது ஒரு வினை, வீசுன்றது ஒரு வினை. அதை வந்து தொடர்ந்து என்ன வருதா, வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து தென்றல் என்றது ஒரு பெயர் சொல். அந்த பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். ஸோ வினைக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்து ஒரே ஒரு சொல்லு போல, வீசு தென்றல் என்றது ஒரு சொல்லு போல வந்து நடப்பது தான் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும். ஸோ ஷார்ட்டா வினைத்தொகைன்னா முக்காலத்தையும் காட்டும். இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது கன்ஃபார்மா சொல்லுது. முக்காலத்தை காட்டுற மாதிரி அமைஞ்சா வந்து அது வினைத்தொகை. நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாங்கன்னா காலம் கடந்த பெயரச்சமே வந்து பண்பு தொகை, இல்ல காலம் கடந்த பெயரச்சமே வினைத்தொகை, இப்படி எல்லாம் ஆப்ஷன்ல வந்து கொடுப்பாங்க. கரெக்டா தப்பா அப்படின்ட்டு ஸோ நீங்க தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. வினைத்தொகை என்னவே காலம் கடந்த
பெயரெச்சமே வினை தொகை. வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல். அப்போ முக்காலத்தை காட்டுறதால வினை தொகை. கொள்களிறு, கொள்களிறு, கொள்ளும் களிறு, கொள்ளுகின்ற களிறு. ஸோ முக்காலத்தை காட்டுறதால வினைத்தொகை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேஜை வந்து பார்ப்போம். சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில வந்து வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கின்னா மறைந்து வர்றது, மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து கரும்பு தின்றான். இது வந்து கரும்பை தின்றான். ஐ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து வேற்றுமை. கரும்பு தின்றான் என்றது வேற்றுமை தொகை. தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். அந்த 6 வகை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை, வினை, உம்மை, ஊமை, அண்மை, பண்பு தொகை. வேற்றுமை தொகை வந்து மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அப்போ கூ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால இது வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, ஐயால் கூ, இன்னது கண். சோ இந்த வேற்றுமை உருபுகள் வந்து மறைந்து வந்தா அது வந்து வேற்றுமை தொகை. தேர் பாகன் என்றது வந்து பாத்தீங்கன்னா, தேரை ஓட்டும் பாகன். சோ இதுல வந்து ஐ என்ற வேற்றுமை உருபும் ஓட்டும் என்று பயன் தரக்கூடிய சொல்லும் வந்து மறைந்து வந்திருக்கிறதால உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொடர்ல வந்து வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் வந்து சேர்ந்து மறைந்து வருவதுதான் வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தமிழ் தொண்டு என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தமிழ் தொண்டு வந்து தமிழுக்கு செய்யும் தொண்டு. சோ கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்து ஒரு பொருளை விளக்கக்கூடிய செய்யும் என்ற வார்த்தையும் வந்து தொக்கி வந்திருக்கிறதால 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வினைத்தொகை அப்படின்னா காலம் கடந்த பெயரெச்சமே வந்து வினைத்தொகை ஆகும். எடுத்துக்காட்டு வந்து வீசு தென்றல் என்றது வினைத்தொகை, கொள்களிறு என்றது வினைத்தொகை. சோ அடுத்து வந்து பாருங்க, வினைத்தொகையில வீசு தென்றல் கொள்களிறு வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விருந்து பொருளை தருகின்றது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கொள்களிறுன்னா கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்ட்டு. வினைப்பகுதியும் அடுத்த பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைத்தொகை வந்து எப்படி அமையுமா, ஃபர்ஸ்ட்ல வந்து வினைப்பகுதி. சோ வீசுன்றது ஒரு வினை, ஒரு செயல். அடுத்து வந்து பெயர் சொல் வந்து அமையும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தென்றல்ன்றது பெயர் சொல். இப்படி ஒரு சொற்றொடர்ல இப்படி அமைந்தா அது வந்து வினைத்தொகை என்றதை சொல்லியிருக்காங்க. சோ பண்பு தொகை வந்து பாருங்க, பண்பு தொகை என்ன, நிறம், கலர்ஸ், வடிவம், அதனுடைய ஷேப்பு, ஸ்கொயரா சர்க்கிளா, வடிவத்தை பத்தி சொன்னாலோ, சுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு அதை பத்தி சொன்னாலோ, அளவு 1 லிட்டரு, அப்புறமா வந்து 2 மீட்டரு, இது போல அளவு, அது இது சம்பந்தமா எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயராகும். அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில வந்து என்ன வருமா, மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவதுதான் வந்து பண்பு தொகை எனப்படும் என்றதை சொல்லியிருக்காங்க. மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் வந்து மறைந்து வந்தா பண்பு தொகை. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். சோ மை என்றது மறைந்து வந்திருக்கு, சோ பண்பு தொகை. வட்டத்தொட்டி, வட்டம் என்றது வடிவத்தை பத்தி சர்க்கிளை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அது வந்து பண்பு தொகை. இன்மொழி என்ன, இனிமையான மொழி, இனிமை, சுவையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வந்து பண்பு தொகை. அடுத்து பாருங்க, பண்பு தொகையில வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. அந்த இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வந்துடும், பொது பெயர் வந்து பின்னாடி வரும். பின்னும் நின்று இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது. சோ ஆகிய என்று சொல்லக்கூடிய பண்புருபு வந்து எப்படி வருமா,
மறைந்து வந்தா அது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருபெயரட்டு பண்பு தொகை என்ன, சிறப்பு பெயர் வந்து எங்க வரும், முன்னாடி வரும். பொது பெயர் வந்து எங்க வரும், பின்னாடி வரும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, மார்கழி திங்கள். இதுல மார்கழி என்ன, மார்கழி மாதத்தை மட்டும் குறிக்கும், அதனால இது வந்து சிறப்பு பெயர். திங்கள் அண்ணா மாதம். ஸோ எல்லாமே வந்து ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும், சித்திரையில இருந்து எல்லா மாதத்துமே மார்கழி வரைக்கும் என்ன சொல்லுவோம், மாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மார்கழி என்ன பர்டிகுலர் ஒரு மாதத்தை மட்டும் குறிப்பிடுறோம். அப்போ சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வந்திருக்கு, மாதம் என்று சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடிய திங்கள் பொது பெயர் வந்து பின்னாடி வந்திருக்கு. இது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து வந்து பாருங்க, சாரை பாம்பு. பாம்புன்றது எல்லா பாம்புகளையுமே பாம்புன்னு தான் சொல்லுவோம். அப்போ பாம்புன்றது ஒரு பொது பெயர், சாரை என்றது சிறப்பு பெயர். அந்த சாரை பாம்பு மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. ஸோ குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணி சொன்னா அது வந்து சிறப்பு பெயர்ன்னு சொல்லுவோம். அப்போ சாரை பாம்பு என்பது சாரை என்ற சிறப்பு பெயர் முன்னாடி, பாம்பு என்ற பொது பெயர் பின்னாடி வந்ததால இது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஸோ இது வந்து விரிவா சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு அப்படின்ற ஆகிய என்ற உருவு வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாருங்க, ஊமை தொகை. ஊமை தொகை என்ன, ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில ஊம உருவு மறைந்து வந்தா அது வந்து ஊமை தொகை. தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். அந்த 6 வந்து வேற்றுமை, வினை, உம்மை, ஊமை, அண்மை, பண்பு தொகை. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மலர் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊமை, கை என்றது உவமேயம், இடையே போன்ற என்ற ஊம உருபு மறைந்து வந்திருக்கிறதால ஊமை தொகை என்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உம்மை தொகை. இரு சொற்களுக்கிடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. ஸோ இது ரொம்ப எளிமைங்க. உம்மை தொகையில என்றது மறைஞ்சு வந்தா அது வந்து உம்மை தொகை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ உம்மை தொகை வந்து எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், என்ற உருவு வந்து மறைந்து வந்திருக்கா, அப்போ வந்து இது வந்து உம்மை தொகை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகை வந்து என்னன்னா, இப்போ வரைக்கும் மற்ற 5 தொகைகளை வந்து பார்த்தோம் இல்லையா, அதுல குறிப்பிடாம வேற ஏதாவது வந்தா அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் வந்து அன்மொழி தொகை எனப்படும். ஸோ மேற்கூடிய 5ல வந்து எதுவுமே பொருந்தல, ஆனா வந்து அங்க வந்து ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வந்திருக்குன்னா அது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். அப்படின்னா சிவப்பு சட்டையை போட்டிருக்கக்கூடியவர் வந்து பேசியிருக்காரு, முறுக்கு மீசை வச்சிருக்கிறவரு வந்தாரு, அப்புறம் வந்து போட்டிருக்கிறவரு முறுக்கு மீசைய வச்சிருக்கிறவரு வந்தாரு, அப்போ போட்டிருக்கிறவரு வச்சிருக்கிறவரு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து அன்மொழி தொகை. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் படிச்சுட்டு பாருங்க, மேல வந்து பார்த்துருப்போம் இல்லையா, மற்ற தொகைகள் அதுல எதோடையும் வந்து பொருந்தாது, ஆனாலும் வந்து இங்க வார்த்தை வந்து மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து அன்மொழி தொகை. ஸோ இந்த பேஜ் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். வினைத்தொகை வந்து பாத்தீங்கன்னா வினைப்பகுதியும் வினைப்பகுதிக்கு அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்கள்ல தான் வந்து வினைத்தொகை வந்து வரும். பண்பு தொகை என்ன, நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்துவதுதான் வந்து பண்பு பெயர். ஸோ பண்பு தொகையில வந்து பாத்தீங்கன்னா மை என்னும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருபுகளும் வந்து மறைந்து வருவதுதான் வந்து பண்பு தொகை. ஸோ பண்பு தொகை எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா செங்காந்தல் வந்து பண்பு தொகை, வட்டத்தொட்டி பண்பு தொகை, இன்மொழி வந்து பண்பு தொகை. இரு பெயரட்டு பண்பு தொகை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வரும், பொது பெயர் வந்து பின்னாடி வரும், ஆகிய என்ற உருபும் வந்து தொக்கி வரும்.
எடுத்துக்காட்டு வந்து மார்கழி திங்கள், சாரை பாம்பு வந்து இருபெயரிட்டு பண்புத்தொகை. ஊமை தொகை பார்த்தீங்கன்னா ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில ஊம உருபு மறைந்து வருவதுதான் வந்து ஊமை தொகை. ஊமை தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து பாருங்க. எடுத்துக்காட்டு வந்து மலர்கை. மலர் போன்ற கை போன்ற என்ற ஊம உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது ஊமை தொகை. மலர் என்றது ஊமை, கை என்றது ஊவமேயம், பொருள் ஊம உருபு வந்து பாத்தீங்கன்னா போன்ற என்றது தான் வந்து ஊம உருபு. ஸோ கைக்கு வந்து ஊமையா எதோட குறிப்பிட்டிருக்காங்க? மலரோட குறிப்பிட்டிருக்காங்க. மலர் போன்ற கை. உம்மை தொகை வந்து பாத்தீங்கன்னா இரு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வந்து என்ற இடைச்சொல் மறைந்து வருவது தான் வந்து உம்மை தொகை. எடுத்துக்காட்டு அண்ணன், அண்ணன் தம்பி தாய் செய். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். அப்போ என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. உம்மை தொகை வந்து பாத்தீங்கன்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அன்மொழி தொகை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் உருபுகளிலும் அவை அல்லாத வேறு சொற்களிலும் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் வந்து அன்மொழி தொகை எனப்படும். சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. அடுத்து பாருங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோனை எதுகை. உனக்கு உனக்கு முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, இரண்டாம் எழுத்து சேர்ந்து வந்தா எதுகை. ஸோ இரண்டாம் எழுத்து வந்து சேர்ந்து வந்திருக்கு, முதல் எழுத்தும் வந்து வந்திருக்கு. பாட்டுகள் பாடுகிறோம். ஸோ முதல் எழுத்து சேமா வந்திருக்கு. உனக்கு உனக்கு மேலே கீழே அடிகளில் வந்து உனக்கு உனக்கு அப்படின்ட்டு வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கிறதால எதுகையும் வந்து வந்திருக்கு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பாடுகிறோம், கூறுகிறோம். ஸோ இது இயைபு. கடைசி எழுத்து வந்து கடைசி எழுத்தோ வார்த்தையோ வந்து சேமா வந்தா இயைபும் வந்து இடம்பெறும். இதுல வந்து ஆப்ஷன்ல வந்து இயைபு கொடுக்கல. வேணும்னா நீங்க மோனை எதுகை சைட்ல இயைபு என்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் 15 வந்து உலக காற்று நாளாக கொண்டாடிட்டு வர்றோம். காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவில் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து இருக்கு. அதனால செகண்ட் செய்தி வந்து தப்பு. தேர்டு வந்து பாருங்க, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ தேர்டு வந்து கரெக்ட். ஸோ 1, 3 சரி. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னன்னா கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகுது. பெரிய மீசை சிரித்தார்னா பெரிய மீசையை வைத்திருக்க கூடியவர் வந்து சிரித்தார். அப்போ வந்து அன்மொழி தொகை. கொண்டல்னா கிழக்கு. ஸோ கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்றை வந்து குணக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொண்டல் அப்படின்னும் அழைப்போம். கோடை வந்து மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் வந்து தெற்கு. அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கண்ணதாசனின் பாடல் வரிகள். பார்ட் 1 வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். அந்த உரைநடையில வந்து 2 வரிகள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து பாடலே வந்து இருக்கு. நீங்க பாடலாவே வந்து படிச்சுக்கோங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இந்த பாடல் வந்து யாருடைய வரிகள்னா கவிஞர் கண்ணதாசன். ஸோ நீங்கள் இது படிக்கும்போது பாடலாவே படிச்சுக்கோங்க. ஸோ கண்ணதாசன் வந்து மறக்காது. நீங்கள் படிச்சிங்கன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாட்டை வந்து பாடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, மொழியை ஆழ்வோம் படித்து சுவைக்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்துல் ரஹ்மானுடைய பாடல் வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடம் காற்றேவா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஸோ காற்றை பற்றி தானே இந்த ஏல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்துல் ரஹ்மான்ன்றதை நீங்கள் ஏஆர் ரஹ்மான்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் ரகுமான் என்ற வர்ற இடத்துல எல்லாம் அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த இடம் காற்றேவா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஸோ ஏஆர் ரகுமான் பாடாமல் இருப்பாரா? இருக்க முடியாது. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஸோ ஏஆர் ரகுமானே சொல்றாரு, பாட்டு வருதுன்னா காற்றால தான் வந்து அவங்க இசைக்கருவிகள் எல்லாம் இசைக்கிறதுக்கு காற்று தானே உதவி பண்ணுது. ஸோ மூல ஊற்றே நீதான் அப்படின்ட்டு ரகுமான் வந்து சொல்றாரு காற்றை பத்தி என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகின்றாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகின்றாய், புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகின்றாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகின்றாய், மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன, கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் ஆடுகின்றன, வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன. நீ என்ன குதூகலமா, கொண்டாட்டமா, கோலாகலமா? நெடு நாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம். விளக்குகளில் இருந்து பறிக்கும் சுடர்களை, பூக்களில் இருந்து திருடும் நறுமணத்தை, வீணையில் இருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய்? அப்துல் ரகுமான். ஸோ ஏஆர் ரகுமான் வந்து காற்றை பத்தி இப்படியெல்லாம் வந்து சொல்றாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்க அப்துல் ரகுமான் வந்தாலும் ஏஆர் ரகுமானோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சொல். இன்சொல் வந்து இனிமை கூட்டல் சொல், பண்பு தொகை. அடுத்து பாருங்க, பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகள் பத்தி கொடுத்திருக்காங்க. பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள். பூ இருக்கான், ஆனா வந்து அது பார்க்கறதே வந்து ரொம்ப அரிய விஷயமா இருக்கு. அது என்னென்ன மலர்கள்னா ஆலமலர், பலாமலர். ஸோ பலாப்பழம் நல்லா பெருசு பெருசா பார்த்துருப்போம், பலாமரத்து மலரை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆலமரம் வந்து விழுதுகள் எல்லாம் பார்த்துருப்போம், ஆலமரத்து பூவை வந்து பார்த்துருக்க மாட்டோம். அப்போ ஆலமலர், பலாமலர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள். ஸோ மலர் இருக்கு, அதுக்கான பெயரும் இருக்கு, ஆனா வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அது போலது என்னன்னு பாத்தீங்கன்னா சுள்ளி மலர், பாங்கர் மலர். சுள்ளி மலர், பாங்கர் மலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள். ஸோ உள்ளேயே வந்து பொதிந்திருக்கக்கூடிய மலர்கள் வந்து என்னன்னா அத்திமலர், ஆலமலர், கொளிஞ்சி, பலா. ஸோ ஆல்ரெடி வந்து பலாமலர்கள் வந்து பார்க்கவே முடியாத அரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆலமலர், பலாமலர் வந்து வந்துடுது. இது வந்து வெளியே வந்து காட்சிப்படாது, தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆலமலர், பலாமலர் வந்து படித்ததால அடிஷ்னலா அத்தி கொளிஞ்சி, அத்தை கொழுந்தியா. ஸோ அத்தை கொழுந்தியா வந்து கொழுந்தியாலையும் வந்து வெளியில வந்து புறத்தை வந்து பார்க்க முடியாது, கஷ்டம் அப்படின்ற மாதிரி அத்தை வந்து அத்தி, கொழுந்தியான்றது கொழுஞ்சி என்றதை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம் பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன அவை. ஸோ வந்து அதனுடைய பயன்பாடு இருக்காது, அதனுடைய மனம் வந்து பிடிக்காது. இப்படி இருக்கக்கூடியது எதுன்னா நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியிப்பூளை, வேலை, உமத்தம், கள்ளி, முருங்கை. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. இலுப்பை பூக்கள் எப்படி இருக்குமா, இனிமையா இருக்குமா. இது வந்து கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை பறித்து உண்ணும், பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். ஸோ கரடிகள் வந்து இந்த இலுப்பை பூக்களை வந்து மரத்துல ஏறி வந்து பறிச்சு சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாம அடுத்த பாதிரிப்பூ. ஸோ பாதிரிப்பூ வந்து குடிநீருக்கு தன்னுடைய மனத்தை வந்து ஏற்றோன்ட்டு பாதிரிப்பூவை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மூங்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசியும் வந்து தோன்றும். ஸோ மூங்கில்லையும் வந்து நம்ம மலரெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் வந்து அது பூவாகி காயாகி அரிசியாக கூட வந்து தோன்றுது. மூங்கில் அரிசி எனப்படும், அதிலிருந்து வரதால மூங்கில் அரிசி அப்படின்றத அழைக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலமலர், பலாமலரை வந்து பார்க்கவே முடியாது, புறத்தே வந்து காட்சிப்படாதுன்றதுல அடிஷ்னலாக அத்தி மலர், கொளிஞ்சி மலர், அத்தை கொழுந்தியாலாம் வந்து புறத்தே வந்து வரமாட்டாங்க, பார்க்கவே முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயரும் இருக்கு, மலரும் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் வந்து இதுதான் அதுவான்னு உறுதியாக தெரியாதது எதுன்னா சுள்ளி மலர், பாங்கர் மலர்.
இந்த சுள்ளி மலர் பாங்கர் மலர், சுள்ளி மலர் பாங்கர் மலர். இலுப்பை பூக்கள், கரடிகள் வந்து எதை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றோன்னா இலுப்பை பூக்கள். குடிநீருக்கு வந்து மனத்தை ஏற்றக்கூடியது எதுன்னா பாதிரிப்பூ. ஸோ சர்ச்சுக்கு போனால் பாதிரியார் வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சோண்டு ஏதோ குடிக்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஸோ வந்து அது வந்து குடிக்கிறதுக்கு பாதிரியார் வந்து கொடுப்பாரு, நல்ல மனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி நெருஞ்சி எருக்கு பூளை அப்படின்னு ஏதாவது வந்தால் பயன்பாட்டில் இருக்காது. ஸோ மீதி இருக்கிறது ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதிலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு கம்மி. அப்படி கேட்டாலும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அத்தியை, ஆலம், கொளிஞ்சி, பலா, சுள்ளி மலர், பாங்கர் மலர், இலுப்பை பூக்கள், பாதிரிப்பூ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி கொஷின் வந்தால் இது பண்ணலாம். அப்படி வந்து தெரியாத பட்சத்தில் ஆப்ஷனில் புதுசாக ஏதாவது இருந்தால் பொருந்தாதது எதுன்னா இந்த நெருஞ்சி எருக்கு பூளை இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ பூக்களை பற்றி சொன்னவர் யாருன்னா கோவையில் இருக்கக்கூடிய இளஞ்சேரன். கோவை இளஞ்சேரன் வந்து பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னவர் யாருன்னா இளஞ்சேரன். ஸோ இளமையான பையன் இதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான் அப்படின்ற மாதிரி இளஞ்சேரன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மட்டும்தான். இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். ஸ்டோம்னா புயல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஸ்டொமக்கில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வலி வந்துட்டுன்னா எப்படி இருக்கும், புயலே வந்து நம்மளை தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டொமக்கே அப்செட் ஆகிட்டு வயிறு வந்து கலக்குது, எங்கேயோ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய புயல் வீசுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டோம்னா ஸ்டொமக்கு அப்செட் ஆயிட்டு புயல் மாதிரி இருக்கு, வாழ்க்கையே புயல் தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டோம்னா புயல். டொர்னாண்டோ அப்படின்னா சூறாவளி. டொர்னாண்டோன்னா சூறாவளி. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ்ன்னா நிலக்காற்று. டெம்பஸ்ட் டெம்பர் அதிகமாகுது அப்படின்னா பெருசாகுதுன்ற மாதிரி பெருங்காற்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ப்ரீஸ்ன்னா கடற்காற்று. சி என்ன கடல்னு தெரியும், லேண்ட் என்ன நிலம்னு தெரியும், ப்ரீஸ் என்ன காற்று. ஸோ அது ஞாபகம் இருக்கும். வேர்ல்ட் விண்டுன்னா சுழல் காற்று. வேர்ல்ட் விண்டுன்னா சுழல் காற்று. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, அறிவை விரிவு செய். குயில் பாட்டுன்னா பாரதியார். அதோ அந்த பறவை போல முகமது அலி. அதோ அந்த பறவை முகத்தை வந்து பாரு, அதோ அந்த பறவை முகத்தை வந்து பாரு, முகத்தை பாரு முகமது அலி. அதோ அந்த பறவை போல முகத்தை பாரு முகமது அலி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எதுன்னா எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளையே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான். அவர் வந்து தவளை மாதிரி மிகச்சிறியசா இருப்பாரு, எஸ் ராமகிருஷ்ணன்றது சேர்த்து படிச்சுக்கோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். அதோ அந்த பறவையினுடைய முகத்தை பாருன்றது முகமது அலி. அதோ அந்த பறவை போல முகமது அலி. குயில் பாட்டு பாரதியார். ஸோ அவ்வளோதாங்க, இதோட வந்து இயல் 2 வந்து முடியுது. தேங்க்யூ.